ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் லாஜிக் ஐவோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப லாஜிக் ஐவோவில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக தான் கேட்குறாங்க ஜோஹோவில். அண்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இப்போ எனக்கு கிடைக்கிற என்னெல்லாம் கொஷின் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஐம் கோயிங் டு க்ளோஸ் த சாப்டர் ஆஃப் ஃபார் ஜோஹோ. அண்ட் தென் நம்ம மற்ற கம்பெனிஸோ அல்லது ஆப்டிடியூட் இன் ஜென்ரலோ அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிறது பெட்டர். பிகாஸ் ஐ டோன்ட் ரியலி நோ இது ஜோஹோ ஐஓ அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றிடலாமாங்கிற அளவுக்கு ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுட்டோம். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இருக்கிற எவ்ரி சிங்கிள் கொஸ்டின், இப்போ என்கிட்ட ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் இப்போ என்கிட்ட கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது. வேறு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சென்ட் மீ அவுட். எல்லா கொஸ்டினையும் தனித்தனி எபிசோடாக தனித்தனி வீடியோவாக போட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதில் ஒரு கொஸ்டின். ஸோ எவ்ரி வீடியோ வில் ஹாவ் ஒன்லி ஒன் கொஸ்டின். அண்ட் அந்த ஒரு செட் முடிஞ்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன் ஹோல் வீடியோவாக போடுறேன். தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு வாட்ச். பட் எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம்னா யூ கேன் ஜஸ்ட் சர்ச் த கொஸ்டின் அண்ட் தட் வில் கம் அப். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்லாம் அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக வச்சுட்டு கொஞ்சம் சர்ச்சபிளாக ஒரு இண்டெக்ஸபிளாக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ that's going to help. ஏன்னா இவங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிற பட்சத்தில் யூ டோன்ட் ஹாவ் டு watch a new video and I don't have to make a new video for that because questions repeat ஆகுது இல்லையா. பட் I don't know இது ரிப்பீட் ஆன கொஸ்டினா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. because we have covered so many questions at this point and ஆல்ரெடி ரிப்பீட் ஆன கொஸ்டினை திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ this might also be a repeated question. if you are watching this, this is October 2025. அக்டோபர் முடிய போகுது, பட் இது அக்டோபர் 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இந்த கொஸ்டின் மைட் கம் அகேன் ஆஸ் வெல். ஸோ ஐ வில் மேக் ஷூர் ஐ ஆட் த கொஸ்டின் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்துச்சுனாலும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் இது ஒரு கொஸ்டினில் மட்டும் தான் இருக்க போகுது, இந்த ஒரு வீடியோவில் மட்டும் தான் இருக்க போகுது. அடுத்த வீடியோவிலேருந்து வில் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே கெட் இன் டு த கொஸ்டின். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இஸ் கோனா ஹேப்பன். ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணணுங்கிறதுக்காக. a lot of people might not watch this video, but that's fine. I just have to put it out there. ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். இப்போ என்னன்னா, இந்த யூஐ மாறினது எனக்கு இதை எப்படி மாற்ற பழசபடி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் லெட்ஸ் ஜஸ்ட் டேக் இட் அப் ஃப்ரம் ஹியர். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a person travels from x to y and vice versa. அப்போ எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒய் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் வைஸ் வர்ஸானா என்ன அர்த்தம், ஒய்ங்கிற பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வராங்க. இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன், திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ ஹவு லாங் இட் வில் டேக் டு ட்ராவல் போத் வேஸ் பை பஸ். ரெண்டு வழியும், அதாவது எக்ஸ் டு ஒய், ஒய் டு எக்ஸ் ரெண்டுமே பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அண்ட் நம்மளுக்கு கிவன் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, it takes 15 hours in traveling from x to y by train and returning by bus. அதாவது x to y ட்ரெயினில் போயிட்டு ரிட்டர்ன் பஸ்ஸில் வராங்க அப்படின்னா அதுக்கு 15 hours ஆகுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம் திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he can save 3 hours if he travels both ways by train. ஸோ இப்போ ட்ரெயின்லேயே போயிட்டு ட்ரெயின்லேயே வராங்க அப்படின்னா 3 மணி நேரம் அவங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த 15லேருந்து 3 hours சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் வில் பி 12. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, போத் வேஸ் பை பஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ போத் வேஸ்னா பஸ்ஸு ப்ளஸ் பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன், வெரி வெரி சிம்பிள் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ டி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 15, டி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 12. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் 2t இஸ் ஈக்குவல் டு 12. நீங்கள் இந்த டைமா டிஸ்டன்ஸா ஸ்பீடாங்கிறதெல்லாம் யோசிக்கவே வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் வேரியபிள்ஸ் மாதிரி வச்சே கூட இந்த கொஸ்டின் பிடிச்சிடலாம். ஸோ 2t ஈக்குவல் டு 12னா t இஸ் ஈக்குவல் டு 6. இது கட்சிட்டா இதை கொண்டு போய் நீங்கள் இதில் போடலாம். ஸோ 6 ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ b ஈக்குவல் டு என்னது 9. ஸோ b 9 கிடச்சிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், b ப்ளஸ் b கண்டுபிடிக்கணும். அதாவது போகிறப்பையும் பஸ்ஸு வர்றப்பையும் பஸ்ஸு. ஸோ தட் இஸ் ஜஸ்ட் 2b. ஸோ 2 into 9 தட் இஸ் ஈக்குவல் டு 18. தட் இஸ் ஆல். இட்ஸ் அ வெரி 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 ஈஸி கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த சீரீஸ். அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.